என்ன இவ்வளவு கவுச்சியா இருக்கு? பேட்ஸ்மேன்ல இருக்கு. எங்க வாங்குன? நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்கயா. அத வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் சார். ஏன்? சொந்த காசுல வாங்குனேன். அதான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யோ 201 207 வாங்கயா. இத எடுத்துட்டு போய் லாக்கப்ல வச்சு சாப்பிடுங்கயா. சொந்த காசுல வாங்கி தரீங்க எனக்கு. இருக்குடி உனக்கு. எஸ் சார். எடுத்துட்டு போங்கயா. Thank you சார். யோ முதல்ல அத எடுத்து போயா. சார் என் உயிருக்கு ஆபத்து சார். எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். ஏன் அவசரப்படுத? யார் உயிருக்கு ஆபத்து? விவரமா ஐயான்னு சொல்லு. அதெல்லாம் ஐயா பாத்துக்கிடுவாங்க. நில்லியா. யாரால உன் உயிருக்கு ஆபத்து? என் வீட்டுல பேய் இருக்கு சார். விவரமா சொல்லியா. சார் அந்த பேய் என்ன போட்டி அடிக்குது சார். எப்படியாவது நீங்க தான் சார் அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடச்சி என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இது என்ன சேஷன் நினைச்சேன்? என்ன நினைச்சேன்? ஒரு கொலகாரனை சொல்லு, கொள்ளக்காரனை சொல்லு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி வரைக்கும் சொல்லு, நான் முடிச்சு தரேன். அதை விட்டு பேய பிடிக்குமா? பேய சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எப்படியாவது வந்து அந்த பேய் ஓட்டுங்க சார். நினைச்சு போயா சார். ஏதாவது மந்திரவாதி மாதிரியா? நானே காலையில சோத்துக்கு வழியில உட்கார்ந்து என்னை போய் பேய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். காசு தாரம்னு சொல்லலாம் சார். என்னையா? ஆனியன். நான் பாத்துக்கிறேன். என்னையா? சரிங்க சார். ஒரு சைஸா எல்லாம் வேலை வாத்தி என்னைக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது? தம்பி 5 நிமிஷம் வெளியில நின்னு நான் சார பேசி கட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணலாம். அப்ப எடுத்துருமா? அவன் ஆளை பார்த்தா பேக் மாதிரி இருக்கான். பேயை பிடிக்கலாம்ங்கற, நீ வேற போலாம்ங்கற. பேயை எப்படி பிடிக்கிறது? நம்ம உண்மையிலே பேயை பிடிக்க போறோம். பேயை பிடிக்க போற ஆக்ட் பண்றோம். வரும்போது பேமெண்ட் எடுத்துருவோம் அப்படிங்கற. இதான் உங்க வீடாப்பா? ஆமா சார். இதுவரை கொலகாரனை பிடிச்சிருக்கோம், கொள்ளக்காரனை பிடிச்சிருக்கோம், பிட் பாக்கெட்டை பிடிச்சிருக்கோம், ராபரியை பிடிச்சிருக்கோம், லோக்கல் ரவுடில இருந்து எஸ்டிடி ரவுடி வரை நான் பிடிச்சிருக்கேன். இது நீ வித்தியாசமான கேஸா இருக்கு. இந்தியாவிலே பேயை அரெஸ்ட் பண்ண போற முதல் போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் 1 போலீஸ். ஸ்காட்லாந்து இன்ன வரைக்கும் பேயை பிடிச்சது கிடையாது சார். என்னையா சொல்ல வர்ற? சார் பேயை மட்டும் பிடிச்சிட்டோம். வேர்ல்டுல நம்பர் 1 நம்ம தான் சார். வேர்ல்டு நம்பர் 1 தான் சார். நம்ம பேரு கின்னஸ்ல வரும் சார். என்னைய வளர்ற? வாயில தான் எனக்கு வந்துட போதாமா. அம்மா என்னைய கையில கோணி பேயை பிடிக்குதான். அதுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கல. யோ நீ ஏதாவது சொல்லியா? சார் கடமை செய்யும்போது பேசக்கூடாது எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். இதான் வீட்டோட பின்பக்கம் நினைக்கிறேன் சார். கொடைக்கானல் எப்படி வேக்கு குத்துறனா? பேயை பிடிக்க வந்த இடத்துல வேர்க்க என்ன வச்சிங்க? போ பேயை தூக்கிட்டு வாங்க போங்க. யோ உன்னே தான் சொன்னேன். கோணி போய் வச்சிருக்கீல, போய் அள்ளி போட்டு கொண்டு வா. சார் நீங்க வரலையோ? உள்ள பேய் இருந்தா என்ன பண்ணுவ? அதான் ரிவால்வர் இருக்க. என்ன சார் அவசரத்துல மறந்துட்டயா? நீங்க எவ்வளவு ரவுடிலாம் பிடிச்சிருக்கீங்க. என்ன சார் ரிவால்வர்? வாங்க சார். அப்படிங்கற. சார் என்னையா? கதவு சார். இதுவரை நமக்கு தெரியாது. இப்ப சொல்லி தரேன் கேட்டுக்க. இது திறந்தா ஆர்த்தி எடுக்க வருவாங்களா? இல்ல சார். டொப்புன்னு லைட் எரியும். அப்புறம் டமால்னு தானாவே க்ளோஸ் ஆகும் சார். என்ன பரவாயில்லை கேட்கற? என்னையா அவன் சைஸா கூப்பிடுறா? பாயா யோ டோரை க்ளோஸ் பண்ணியா? சார் இப்ப பாருங்க சார். டோர் க்ளோஸ் பண்ண உடனே டொப்புன்னு லைட் எரியும். தம்பி டோரை க்ளோஸ் பண்ண லைட் எரியாது. சுவிட்சை போட்டாதான் லைட் எரியும். என்னையா இவன் பயந்தது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். போய் சுவிட்சை போடியா. என்ன நம்மள போய் சொல்றாரு? போயா. நான்லாம் இப்படின்றதுக்குள்ள பேய பிடிச்சு போடுவேன். என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. சார் கொஞ்சம் வரேளா? இந்த வர்றையா? சுச்சபடியா? சார் இந்த சோஃபா தான் சார் என்ன அடிச்சது. சோஃபா உங்களை? அப்புறம் சார் இந்த டிவில இருந்து கவுண்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்து என்ன ஓங்கி அடிச்சார் சார். டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி உங்களை அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் செந்தில தவிர வேற யாரையும் அடிச்சது இல்லையப்பா. நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து அஜித் குமார் சார். யாரு சினிமால நடிக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் அவரா? அவர் வந்து மருந்து போட்டு விட்டாரா? இல்ல சார். பெரிய துப்பாக்கி எடுத்து ஜு 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 ஜுன்னு சுட்டார் சார் அவரு. நல்ல வேளை எம்எல்ஏ எதுவும் படாம நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் சார். தம்பி நேத்து எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க? சார் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். என்னையா சொல்றேன்? சோபா அடிச்சுக்கிறேன், டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி வாயிலே குத்துனா இருக்கிறேன். சோபாவை டிவியை கொண்டு போய் ஜெயில வைக்க முடியுமா? இல்ல ரெண்டையும் தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? காரி துப்பிடுவாங்கயா. இங்க வாயா. இவன் லூசா இல்ல நம்ம லூசாயா? சார் அவர் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். இப்ப எங்க வீட்டுல சோபா இல்ல,
உங்க சின்ன வீட்டுல டிவி சரியா ஓடல. ஏய் அது எப்படி அந்த அளவுக்கு தெரியும்? சாரி சார், நேற்று எனக்கு பதிலாக அவர் தான் உங்க சின்ன வீட்டு காய்கறி வாங்கி போய் கொடுத்தாரு. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதான் சார் அவர் வீட்டுல பெறுவோம். சோபா நான் கொண்டு போறேன், டிவி நீ கொண்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. தம்பி உனக்கு என்ன அந்த சோபா தானே உன்னை அடிச்சிச்சு? அரசு பண்ணி வண்டியில ஏத்தியா? ஓகே சார். அப்புறம் அந்த டிவி எடுத்து வண்டியில ஏத்தியா? அப்புறம் யார் அந்த கவுண்ட் பண்ணி அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்காரு. அங்க போய் அரசு பண்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? அஜித் குமாரா? அவர் எங்க இருக்காரு? அங்க போய் அரசு பண்றேன். சார் அவர் ஷூட்டிங்ல சுவிட்சர்லாந்துல இருக்காரு சார். கடமைன்னு வந்துட்டா கண்ட்ரின்னு கூட பார்க்க மாட்டேன் இந்த பேர் ராமமூர்த்தி, புரியுதா? அப்புறம் அங்க போய் அரசு பண்றேன். சார் சத்தமா பேசாதீங்க சார். தலை ரசிகர்கள் தெரிஞ்சா நீங்க தலைமறைவு தான் சார் சுத்தணும். முதல்ல சோபாவை தூக்குங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்கயா. தூக்கு தூக்கு. புடி. முக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் தூக்கு. சார் சோஃபா வெயிட்டா இருக்கு சார். அட வளவளன்னு பேசாம தூக்குங்கயா. யோ அடுத்து ஏன் ஐட்டத்தை பாப்போம் வாயா. ஆனா இது பணம் கணக்குது. விட்டுறது. என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்தாயா துணியை வச்சு பக்குவமா தொட. என் வீட்டுக்கு வர்றதுல பேயெல்லாம் பிடிச்சி ரிஸ்க் எடுத்து என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அப்புறம் தேங்க்யூ சார். என்ன கும்பிடுறேன்? பிடிச்சாச்சு, இன்னி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க 4 பேர் இருக்கோம். ஏத்துக்குறி இறக்குறியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்து கூட. பேய பிடிச்சிருக்கோம் சார். நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். எவ்வளவு? 5000? 5000 ஐயாட்ட கொடுத்துட்டு நீங்க கையாட்டிட்டு சும்மா போறீங்களா? 10,000 கொடுத்துறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கோவம் வந்து சின்ன வச்சுக்க அப்படியே ராவா குடிச்சிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போய் விரல விட்டு வாமிட் எடுத்து உன் மேல கொட்டிடுவீங்க. யாரு சிரிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மறுபடியும் பாலோம். என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். என்ன கொன்னுட்டாங்க. ஓ கொன்னுட்டாங்க. பேர சொல்லு. கன்ஃபைட் காஞ்சனா. கன்ஃபைட் காஞ்சனா. வயசு 28. 28. அட்ரஸ் அப்படி சொல்லுங்க. மறந்து போச்சு. ஓ மறந்து போச்சு. சரி. கணவன் மனைவியிடம் சண்டை இல்லையா? ஆமா. எப்பமா செத்த? 12 வருஷம் ஆச்சு. எங்க செத்த? கொலகாரம்பேட்டையில. எப்ப செத்த? 12 வருஷமாச்சா? 12 வருஷமாச்சு. நீங்க தானே சூதனமா இருக்கணும். இதெல்லாம் போய் என்னமோ போங்க. சரி சரி, கொஞ்சம் எக்ஸாக்டான டைம் சொல்ல முடியுமா? நீங்க செத்தப்போ 12 மணி. 12 மணி. சரி, இப்போவாச்சும் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கியே. எஸ்ஐ சார்லாம் நமக்கு தெரிஞ்சவர்தான். நான் பேசுறேன். யோ வணக்கம் சார். சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் இவங்க செத்து 12 வருஷமாச்சு சார். ஆமா சார். இவங்க பாடியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்ஐ சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நிறைய கேஸ் பிடிச்சிருக்காருமா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு நீங்க பேசிட்டு இருக்க? நீங்க போங்க சார், நீங்க போங்க. யாரு அது? என்ன வெறுஞ்சம் தரிச்சிட்டு இருக்கா? யோ என்னையா பண்ற? சார் இவன் டைனோசரை திருடிட்டான் சார். போடு வாங்கிக்கலாம். திருடுவியா? டைனோசரையா திருடுங்க? ஆமா சார். ஒரு சின்ன முட்டைக்காக அவ்வளவு பெரிய டைனோசர் திருடி இருக்கான் சார். போடு வாங்கடா. கொடைக்கானல் அன்டேஸ்ல கூட்டி போடாதீங்கன்னு தலையால அடிச்சிட்டேன். சார் இவன் என்ன சார் பண்றது? இப்ப சார் என்ன பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். நான் பாருங்க சார். திருடுவியா? யோ என்னையா பிரச்சனை? வேண்டாம் சார், நான் விடிய விடிய தூங்கவே இல்லை சார். அந்த சோபா என் மேல படுத்துக்கிட்டு என்னை பின்னி எடுத்துட்டு சார். பொண்டாட்டி சொல்ல சார், நேத்து தூக்கிட்டு போன சோபா அதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் சோபா மேல படுப்பான். அந்த சோபா என் மேல படுத்து என்ன அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி சார். ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து இந்த டிவியை கொண்டு போனல, அது என்னாச்சு? ஆமாயா, அது அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனேன். இந்த போன போறேன். ஹலோ ஜல்லும்மா. யாரடா நீ? இது யாராவா? 2 வீட்ல எந்த வீட்டுக்கு போட்டேன்? அந்த வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஜல்லுமா நான் தான்டா. தெரியுது, போன வைடா. ஏய் என்ன போட வேண்டாம்னு பேசிட்டு இருக்க? டிவியாடா அது? நல்ல டிவி தான்மா. யார் சொன்னது? ஐயோ நல்ல டிவி, அது உனக்கா வாங்குனது. அந்த டிவி என்னென்னலாம் பண்ணிச்சு தெரியுமாடா? வீட்டுக்கு வா உன்னை வெச்சுக்கிறேன். அவளுக்கு மட்டும் நல்ல டிவி, எனக்கு நல்ல டிவியா? என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? நமக்கு வேற டிவி பிரச்சனை தெரியலையே. யோ இங்க வாயா. நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, முதல்ல அவனை போன் போட்டு வர சொல்லியா? நான் போன் பண்ணேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க பேய புடிச்சு போட்டியா, நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் சார். உண்மையிலே அவன் நிம்மதியா தூங்குறாயா? நம்ம நிம்மதியா போச்சு. ஆமா சார். உண்மை யோ ஏட்டு ஐயா, வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கியா? தேங்க்யூ சார்.
வாழ்க்கையில முதல்ல இப்பதான் காசு கொடுத்து பிரியாணி வாங்கினாரு, அதை தட்டி விட்டியா? தம்பி உன் கைய காலா நினைச்சு கும்புற, இனிமே ஸ்டேஷன் பக்கம் வராத சொல்லிட்டேன். சார் என் கை காலா மாறிச்சு, காலு கையா மாறிச்சு சார். ஐயோ இருந்த 2 முட்டையும் கீழே உருட்டி விட்டானே, நான் ஏதோ தம்பி இன்னும் ஸ்டேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு லீவுடா, கேட்ட எடுத்து போடுறா. மாப்ள இந்த கொடுமை நான் பாக்குறதுக்கு தர உயிரோட இருக்கிற மாப்ள. கோழி குதிரை மாதிரி குதிரை போட்டுருக்காங்க. யார் அந்த காரியத்தை செஞ்சா? யார் செஞ்சா? மதுரையில இருந்து ஆளை கூட்டு வந்து துண்டு துண்டா வெட்டிடுவேன். என் மாப்பிள்ளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கான ஊர்ல இருந்து வந்தேன். களவாடி பயல்களா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சிஸ்டர், யாரா செஞ்சது? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, சரி ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். சூப்பர். ஒரே ரத்தம். அப்புறம் கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். சரிடா, அதுக்கப்புறம் கோழி வந்துச்சா, கோழி வந்துச்சு, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சு, ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். அடுத்து என்ன? கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, நான் அடிக்க போறேன் பாரு உன்னை, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். மரியாதையா திருப்பி என்ன நடந்துச்சு? கோழி வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, பறந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு? அடுத்து என்ன நடந்துச்சு அத சொல்லு. கோழி வந்துச்சா, அடிக்கலாம். டாக்டர் இங்க வாங்க டாக்டர். மச்சானுக்கு என்னாச்சு டாக்டர்? கோழி வந்துருச்சு, அடிக்கலாம்னு சொல்லிருப்பானே, பறந்து வந்துச்சா, ஒரே அடி, பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன், ஒரே ரத்தம். டாக்டர் இதெல்லாம் இளையராஜா பாட்டா? திரும்பி திரும்பி கேட்கறதுக்கு எப்படியாவது என் மாப்பிள்ளை காப்பாத்துங்க டாக்டர். என் உசுரே கொடுக்குறேன் டாக்டர். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். உங்க ஆஸ்பத்திரி வித்தாவது இவளை காப்பாத்தி எப்படியாவது நல்ல பேர் வாங்கிருக்க டாக்டர். உசுரெல்லாம் வேணா, ஒரு 5 லிட்டர் பிளட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. என்னது 5 லிட்டர் பிளட்டா? சிஸ்டர் சும்மா இருங்க டாக்டர். அவன் ரேஷன் கடையில 2 லிட்டர் கிஸ்டாயில கொடுக்க மாட்டேன். நீங்க பாட்டு 5 லிட்டர் பிளட் கேக்குறீங்க. அது போக மதுரையில என் டாக்டர் சொன்னாரு என் பிளட்ல யூரின் மிக்ஸ் ஆயிருக்கா டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீங்க பிளட் கொடுத்துட்டு போங்க. கவனிங்க டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர். ஹலோ, என்னது அப்படியா? ஐயோ, மதுரையில ஒரே வெட்டா, ரத்த ஆற ஓடுதா டாக்டர். மதுரையில ஒரே வெட்டு குத்தால போனா நல்லா இருக்காது. ரத்த ஆற ஓடுதா டாக்டர். ரத்தத்தை மதுரையில இருந்து லாரி அனுப்பிச்சு வைக்கிறேன் டாக்டர். ஹலோ ஹலோ மிஸ்டர், கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, அப்புறம் நமக்கு அந்த வீடு வேண்டாம், நம்ம அந்த வீடு வித்துலாம். அந்த வீடு வேண்டாம் நமக்கு. அந்த பேய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆமா, அந்த வீட்டை விட்டு போயிடலாம். சரி சரி ஓகே. பெரிய பாட்டியா கொண்டு இருக்க. இவ்வளவு சரக்கம் யாருக்கு? அண்ணியாவுக்கு. எனக்கு யாரும் அண்ணா இல்லையா? ஆந்திரால இருந்து பெத்தராட்டி அண்ணியா வந்திருக்காரு. யாரு அவரு? 1 டஜன் கொலை, 1/2 டஜன் ரேப்பு, இதெல்லாம் அண்ணியா வரலாறு. என்ன தம்பி, 1 டஜன் சாத்துக்குடி 1/2 டஜன் ஆப்பிள் சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? யோ, அண்ணியாவால ஆந்திராவே 2ஆ பிரிஞ்சு போச்சு. அண்ணியா மேல 2 என்கவுண்டர் இருக்கு. ஒரு பக்கம் அந்த ராவும், இன்னொரு பக்கம் அந்த ரெட்டியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமரசிம்மா ரெட்டி 100 டாடா சுமோ, 200 இண்டிகா, 300 சைக்கிளோட அண்ணியாவை தேடிட்டு இருக்காங்க. அண்ணியா அங்க இருக்கிற ரவுடி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இங்க இருக்கிற பெரிய ரவுடி கிட்ட அண்ணியா அடைக்கலம் தேடி வந்திருக்காரு. யாரு? அந்த ஆசிட் குமார் கிட்டியா? அதுக்கும் மேலையா? அதுக்கும் மேலையா? பில்லா, இவரை பில்லா நினைச்சுக்கிட்டு இந்த இன்டர்போல் போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்ற? நான் என்ன பண்ணணும்? அண்ணியாவுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடு. ஸ்டார் ஹோட்டல்னா போக்குவரத்துக்கு செட் ஆகாது தம்பி. அண்ணன் தங்குறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான வீடு இருக்கு. அண்ணியா தங்குறதுக்கு வீடு தான் சேஃப்டி.
இந்தா பணம், நல்ல வீடா ரெடி பண்ணு. வரட்டா? அண்ணா சொல்லுங்கண்ணே. ஒரு அருமையான பாட்டி சிக்கி இருக்குது. பேசி முடிச்சிருங்கண்ணே. சொந்தமா இல்லப்பா, ஒரு 4 நாள் வாடகை கேக்குறாங்க. கடுப்பேத்தாதீங்கண்ணே, வீட்டை விக்கதானே சொன்ன. 1 லட்சம் ரூபாய் பணம் தர்றாங்கறாங்க. அப்படியா? ஆமாப்பா. ஆந்திராவுல பெத்தாரெட்டின்னு பெரிய ரவுடி. பெரிய ரவுடியானே? வெட்டுக்குத்தா? அப்படின்னா எப்படியாவது கூட்டிட்டு வாங்கண்ணே. சரி, இல்ல இந்த சரக்கு கரக்கு சிக்கன் இட்டு இருப்பானுங்க, அது உனக்கு. அவங்க வெஜ் மட்டும் தொடவே கூடாது. அவங்க வெறும் கோழியை மட்டும் வெட்டி சாப்பிடணும். 4 நாள் இல்ல 7 நாள் இருக்க 7 நாள் என்னண்ணே, 1 மந்த் இங்கே இருந்து வெறும் கோழியை மட்டும் தான் வெட்டி சாப்பிடணும். சரியா? நீ ரவுடி கிட்ட மாட்டி இருக்கு உனக்கு. ஏய், நான் ஃபாரின் சரக்கு தான் அடிக்க போறேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போன கட் பண்ணோம். கூறு சாலவா? చాల ఏదో పెట్టు. చాలేదా? ఏయ్ పెట్రా. చాలేదా? పెట్టమ్మా. ఇన్నం పెట్రా. ఏంట్రా రావు గారు, అవుట్ ఆఫ్ సర్వీస్ ఏటీఎం మీరే వాయ కాట్రియా రా. ఇది కుడిచిట్టు సావు. వెళ్ళు వెళ్ళోడా. నమస్కారం అండి. నాయుడు గారు పెద్ద డిస్టర్బ్. చాలా బాగుంది. తీసుకో బావా. రారా నాన్న కట్టవలే. அப்பவே என் குருவரவடி சொன்னாரு, அடியாட்களும் கூட தண்ணி அடிக்காதரா, வீக்னஸ் தெரிஞ்சிரும்னு. నేను 1 3 వెళ్ళ ఎన్నవే, ஒருத்தன் கூட பக்கத்துல இருக்க கூடாது. இருந்தீங்க చంపేస్తాను. 1 2 3. சத்தமா தானே கவுண்ட் பண்ணோம். நம்ம கவுண்டிங் வேஸ்ட் ஆயிடுச்சு. இவனுங்க போக மாட்டானுங்க, నేనే వెళ్ళిపోతాను. పేనన్నే వెరపేత్తరాను. ఎవరడా? அந்த சமரசிம்மரெட்டிய 5 நிமிஷத்துல வெட்டுறேனே. 5 நிமிஷத்துல ஹைதராபாத்ல இருக்கறவன எப்பறா வெட்டுவ? அண்ணே, நீங்க 2 போடுறானும் போது அவனுக்கு போனை போட்டேனே நானு. டேய், நான் போடுறான்னு சொன்னது சரக்கடா. உன்னை யாரா போன் போட சொன்னது? ஒரே அண்ணா, సమరసరెడ్డి వచ్చిస్తావా? அவரு சும்மாவே நம்மள தேடிட்டு இருக்காரு. இவ வேற அட்ரஸ் செப்பிச்சினாரு. வெட்டாம விட மாட்டாரு. கண்டிப்பா இப்படி வச்சினாரு. சவுண்டோ. ஏய், யாரன்னு போய் பாரு. போ போ வெள்ளோ. ஏய், சிக்கனை வச்சிட்டு கத்தி எடுத்துன்னு போடா. தொங்கனா கொடுக்க சீக்கிரம் போங்கடா. ஏய், யாரா இருந்தாலும் வெளிய வந்துருங்கம்மா. மாட்டேனீங்கன்னா சம்பேஸ்தானோ. ఎవరు అది వాయిసే కానో. அந்த பக்கத்துல சவுண்ட் கேக்குது. வெள்ளோ வெள்ளோ. ఎవరా யாரா? என்னடா சொல்றீங்க? ஒண்ணு இல்லண்ணே. ஏய், ஆ பக்கம் சவுண்ட் கேக்குது. வெள்ளோ. ஏய், என்னமா பண்ற? கூறு చేస్తానా? கொஞ்சம் ராமா, ஏன் எதிரி எனக்கு குறி வச்சுக்கிறான், நீ கூற வச்சிருக்க. சப்பல் செல்ல அடிப்ப ஓடுற. அண்ணே அண்ணே, அங்கே இல்லண்ணே, அங்கே இல்ல. ஏன்டா சப்தாவோ? ஏய், மேல சவுண்ட் கேக்குது. வெள்ளோ வெள்ளோ வெள்ளடா. ஏய் நாயுடு, அவன் மாட்டனே வெட்டுமா. அங்கே ஒண்ணு இல்லண்ணே. என்னடா சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? பாத்துறேன், எல்லா இடத்துலயும் பாத்துறேன். சரி, அண்ணன் உங்களுக்காக மாம்பாண்டு வாங்கி வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு உள்தாப்பால் போட்டு தூங்கிடாதீங்க. அண்ணன் ரெஸ்ட் எடுக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். வெள்ளோ. ஏய் மொட்டை, நீ நில்லு.
ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க మంచి అమ్మాయి అది ఆ రూమ్ కు అనుకో யாருக்கு தெரியக்கூடாதுமா నువ్వెంటే నాకిస్తా నానంటే నువ్విస్తా కట్టిపూడి కట్టిపూడిలో కన్నాల కండపడి కట్టిపూడిలో எந்த இடத்தில் சுகமிகம் ఉంది హే నువ్వు పేరు ఏంటి రోజా పొత్తలకొండ రోజావా ఆమా బ్యూటిఫుల్ நேம் லவ்லி ரோஸ் கொடுக்கறத வாங்கிக்கிறியா ஒரு பண்ண கொடுத்து கரெக்ட் பண்ணு ரோஸோ சட்டை கொஞ்சம் ரொம்ப டிசார்ஜ் பண்ணிடுறேன் சீக்கிரம் ரோஸ் அண்ணன் வீரன் சூரன்னு பசங்க உங்ககிட்ட பயமுத்திருப்பானுங்க பயப்படாங்க ஏன்னா நான் செப்பலை வெளியே கேட்டும் போதே அது எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டேம்மா நான் சட்டையும் கழட்டி வச்சுட்டேன் நீ சொட்டு போட்டு தூங்குற கழட்டி போட ரோஸ் எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் உன்னையே ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா ஓ பேரும் ஃப்ளவர்ஸ்ல தான் இருக்கேன் ரோஸ் இந்த கரவண்டு பொண்ணு உன் பாடியில புகுந்து விளையாட போகுது பாக்குறியா ரோஸ் சிறப்பு அப்படி சமந்தா மாதிரியே சிரிக்கிறேன் அப்ப நான் யாரு பிரபாசா நீ ஒன்னும் பயப்படாது நான் இருட்டில் ஒரு திருட்டு போனேன் டார்ச் லைட் இருக்குது ரோஸ் 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 எங்கடி போன ரோசோ ஏய் ரோசோ எங்க போனா இவ ஏய் ரோசோ எங்கடி ஒளிஞ்சிருக்கிற இங்க இல்லையே இது வேற பேட்டரி லோ ஆயிட்டே இருக்குது ஏய் ரோசோ ஏய் ரோசோ எங்க ஒளிஞ்சிருக்கியா என்ன விளையாட்டு இது ரோசோ காதல் சடு கொடு கொடு என்ன விளையாட்டு ஓடு 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 நான் ரெட்ட ரோசா இல்லடா ரொம்ப கெட்ட ரோசா பாக்குறியா பாக்குறியா பாக்குறியாடா எவ்வளவு அமைச்சிருக்காங்க இந்த பொன் வந்து கருவறை கடிச்சு கோதிர போடுதுடா ஹாலிவுட் பேய் போல் தெரியுது லிப்ட் லிப்ட் கிஸ் 5 நிமிஷமா விடாம அடிக்குது அது ஒண்ணும் இல்ல மேல தண்டால எடுத்தேன் பாடி டயர்டாக உந்தி இன்னைக்கு உங்க கூட தான் தூங்க போறேன் அண்ணே போங்கண்ணே போய் ஏசி ரூம்ல படுங்கண்ணே ஏய் அதெல்லாம் வேணாம்டா இன்னைக்கு ஏசி ரூம்ல படுங்க பெத்த எஸ்கேப் வாங்கண்ணே சரி நான் கால அமிக்கு ஊறனே கால மட்டும் அழுத்துறடி நீ அழுற இல்லதண்ணா வேற யாரு அண்ணியா அண்ணியா ஏன் அழுவீங்க ஏன் அழுவீங்க சும்மா ஜாலி கழுவுற விடுடா அண்ணியா என்னாச்சுனா விடுடா அண்ணா என்னன்னாச்சு ஏன் அழுவீங்க
ஏய் அண்ணா அழுறாரு எழுந்திரீங்கடா எழுந்திரீங்கடா அண்ணா அழுறாரா எழுந்திரீங்கடா என்னடாச்சு அண்ணா ஏன் அழுறீங்க என்ன அழுறீங்க ஒரு பேய் தான் சித்திரவதை பண்ணுங்க 10 பேய் சேர்ந்து சித்திரவதை பண்ணுங்க ஏய் இது சாக்கு வச்சு முதல்ல அடிக்காதம்மா ரெட்டிகாரரு உன்னை நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தானே ரூம் எடுக்க சொன்னேன் உன்னை யார் இந்த வீடு எடுக்க சொன்னதோ ఒకటి பண்ணலாமா அண்ணே ஆந்திராவுக்கு போயிடலானே ஆந்திராவுல என்ன காவு கூத்துட்டு நீங்க வந்து கெத்து காட்டலாம்னு பாக்குறேன் ஐயோ தேவடா ஏன்டா தேவடா வாய் மூடுடா இப்படி ஒரு கேவலமான இன்டி எனக்கு இன்ட்ரோ பண்ணது யாருடா செப்புங்கடா ஏய் குடி இருக்கிற வீட்டு அப்படி சொல்ல கூடாதுனே நம்ம குடிக்குதாமா வச்சிருந்து குடி இருக்க லேது எதுடா சிலுகுடா சார் என்ன பார்த்தா உனக்கு பயமா தெரியலையா ஜோக்கர் மூஞ்சி வச்சுக்கின்னு யாருக்கிட்ட பயமா இருக்குதுன்னு கேக்குறேன் அடிச்சுனா மோக்கக்கெல்லாம் உடைஞ்சிடும் அது வாஞ்சனேலோ அண்ணே 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 என்ன மூக்குல ரத்தம் ஐயோ ஐயோ ஏய் ரைட்டா போட்டு மூக்குல பஞ்ச் பண்ணிட்டு ரத்தம் வரல டிராமாவாட பண்ற இப்பட சூடு உன் காதை அடிச்சு கிழிக்கிறேன் ఏంట్రా ఇది నాగార్జున చెవులు చచ్చిపోయింది ஐயோ என்னனே காதுல ரத்தம் என்னனே காதுல இவ்வளவு ரத்தம் ஐயோ அடிக்காதடா டேய் காதல மூக்கல ரத்தம் வர வச்சிட்டு அண்ணே நம்பி நல்பா உனக்கு ஓ மண்ணே நான் உடைக்காம விட மாட்டேன் அல்லார்ஜுனா பிளட் ஐயோ ஐயோ என்னனே தலையில ரத்தம் ஐயோ டேய் ராமா பண்ணாதடா டேய் அடிச்சு உன் வாயை நான் கிழிக்காம பேசாத அண்ணே இந்த வீட்ல வந்ததுல இருந்து என்னென்னமோ நடக்குது நீ சேரல அவன் சேரானே வாங்கண்ணா ஆந்திராவுக்கு ஓடி போயிடலாம் வாங்கண்ணா அண்ணே அண்ணே என்னை விட்டு எங்கனே போறீங்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது